சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தேவன் தாமே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். ஒரு விசையா எங்களை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. இந்த மாலையிலும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேச போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு பிரியமாய் தேவ வார்த்தைக்குள் கடந்து செல்வர்கள் இந்த குடும்பத்தை நோக்கி தேவன் பேச போகின்ற வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும். இந்த குடும்பம் மட்டும் இல்ல, கடந்து வந்திருக்க எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேச போகின்றார். அந்த வார்த்தைக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வேதத்துல ஒரு 4 இடங்களில ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்வைக்கு அற்பமாய் தோணலாம். அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். அந்த காரியத்தையே இந்த குடும்பத்திற்கும் ஆண்டவர் பேச சொன்னார். அந்த குடும்பத்திற்கு மட்டும் இல்ல, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் பேச சொன்னார். ஒரு 6 இடத்துல நம்ம வேதத்துல இதை பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல ஒரு 2 முறையும், புதிய ஏற்பாட்டுல ஒரு 4 இடங்களிலும் பார்க்கலாம். நான் புதிய ஏற்பாட்டுல தொடர்ச்சியா 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண வந்திருக்கோம். மொத்தமே பாத்தீங்கன்னா அப்படி தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 4 முறை தான் பேசப்பட்டிருக்கோம். அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு கர்த்தர் பேச விரும்புகின்றபடியினால் எடுத்து வாசிப்போம். லூக்காக்கு எழுதின நிருபம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அன்பின் தேவ பிள்ளைகள் எல்லோரும் லூக்காக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்துக்கு நேராக நம்ம தாழ்த்தி 2 காசுக்கு 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ரொம்ப அற்பமாய் விற்கப்படுகின்ற ஒரு குருவியை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். 2 காசுக்கு எத்தனை குருவியா? 5 அடைக்கலான் குருவி. ஆனா இதே மத்திய எழுதின நிருபத்தின் 10வது அதிகாரத்துல அங்க போடப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் வாசிப்போம். 10வது அதிகாரம் 29வது வசனம் 29, 30 1 காசுக்கு. அங்க இங்க என்ன சொல்றாங்க? லூக்கால 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி, அங்க 1 காசுக்கு 2. அப்ப என்ன பண்றாங்க? ஃப்ரீ, அற்பமா. அதாவது நீங்க 2 காசு கொடுத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? 4 குருவி தான் கொடுப்போம். ஆனா ஒண்ணு என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது அற்பமா எண்ணப்படுகின்ற ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்க மனுஷனோடு கூட நம்மோடு கூட கம்பேர் பண்றாரு. நம்மள எல்லாம் எப்படி பார்த்தாங்க? அற்பமா பார்த்தாங்க. ஒருத்தரும் நம்மளை நினைக்கவில்லை, ஒருத்தரும் நம்மளை குறிச்சு யோசிக்கவில்லை. அப்படி அற்பமாய் பார்த்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தபடியினால்தான் எல்லார் வீட்டுக்கும் ஆண்டவர் போல யார் வீட்டுல அற்பமா ஜனங்கள் எண்ணினார்களோ அந்த வீட்டுக்குள்ள தேவன் பிரவேசித்து அவர்களை அற்புதமாய் பார்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த குருவியை குறித்து நம்ம நினைக்கலாம். இன்னைக்கு பாக்குற சிட்டுக்குருவின்னு இல்லைங்களா? இதுதான் அடைக்கலான் குருவி. இந்த குருவி எங்க பார்த்தாலும் இருக்கும். ஜனங்கள் இதை ஒரு பெரிய குருவியா எண்ண மாட்டாங்க. அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். அந்த நாட்கள் இந்த சிட்டுக்குருவியை பார்த்தா பெருசா எண்ணக்கூடிய அளவுக்கு இல்ல. அது ரொம்ப அழகான தோட்டத்துல இருக்காது. ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அது ஒரு குருவியாவே என்ன பண்ண மாட்டாங்க, மனுஷங்க பார்க்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் இருக்கும். அது அதனுடைய காரியங்கள் என்ன பெருத்து தேசம் முழுவதிலும் என்ன பண்ணி பரவி இருந்ததாம்.
அப்படி இருந்த அந்த குருவி அற்பமாய் பார்க்கப்பட்ட குருவி, அது ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. அப்படியாப்பட்ட அந்த குருவியின் பக்கத்துல தேவன் உங்களையும் என்னையும் நிக்க வச்சு சொல்றப்பா, நீ அற்பமா பார்க்கப்பட்ட, நீ இந்த மனநிலையில இருந்து யாரும் உன்னை யோசிக்கவில்லை, ஆனால் தேவனாகிய நான் உன்னை யோசித்தேன். அல்லேலூயா. இந்த அடைக்கலான் குருவியை குறித்து வேதத்துல 6 இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் சங்கீதக்காரர் ரொம்ப மிகுதியா அழகா இந்த காரியத்தை சொல்ல விரும்புகின்றார். எப்படி இதே வாசிப்பு லூக்காக்கு நேரம் மறுபடியும் வருவோம். லூக்கா வாசிக்க போவோம். லூக்கா என்ன புரிஞ்சுங்க, எப்படி ஒரு ஃப்ரீயாவே கொடுத்துறோமா? அப்படி நிறைய கிடைக்கிற குருவி. ஒரு காலகட்டத்துல வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை புசிக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. ராஜாக்களுடைய ஆகாரத்துல இதுவும் என்ன வருமா, இருக்குமா? இருக்கத்தக்கதாக பயன்படுத்தப்பட்ட அற்பமா எண்ணப்பட்ட யாரும் நினைக்காத ஒரு ஸ்பெஷல் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்க அழுத்தமாய் திருத்தமாய் வேதத்திலே பேசுகின்றார். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கின்றார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதனால்தான் நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். மனுஷன் மறந்துட்டாயா? நன்மையை பெற்றுக் கொண்டு மனுஷன் மறந்துட்டான். உறவுகள் மறந்து விட்டார்கள், நண்பர்கள் மறந்து விட்டார்கள். என்னோடு கூட பழகினவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் அப்படின்னு சொன்னவன மறந்துட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பா, ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, தேவா, நான் எதில் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதில் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். Even
தேவா எண்ணப்பட்ட அந்த காரியத்தை எல்லாம் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் சொல்றாருப்பா, 2 காசுக்கு 5 அடைக்கலாங்குருவிகளை விற்கின்றார்கள் அல்லவா, அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. மனுஷன் மறந்துட்டான், கர்த்தர் மறக்கல. மறக்காதபடினாக உன் தலையை உயர்த்தி வச்சு உன் சத்துருக்கள் முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் எண்ணெயினால உன் தலையை அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ தாழ்ந்து போல, நீ குறுகி போல, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடல. அவர் என்னோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால நான் உயர்த்தப்படுறேன். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம், அல்லேலூயா, ஆண்டவர் எப்படி நம்ம வச்சுக்கிறார் பாருங்க. எத்தனையாய் கிருபையாய் நம்ம மேல இருந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் தலையில இருக்கிற முடியெல்லாம் கூட என்ன பண்ணிக்கிறாரு, எண்ணி உன்னை அவ்வளவு அழகாய் கணக்காய் தேவன் நடத்தி கொண்டிருக்கலாம். கைவிடுவதற்காக அல்ல. நான் எத்தனையோ முறை பிரதர் அளவே இல்லை சொல்லுவீங்களா, அளவே இல்லாம இவங்களுக்கு செஞ்சேன். அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவர் நீ அளந்து கூட பார்க்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையிலுள்ள முடியெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கிறேன், அளந்து வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அத்தனை கிருபையாய் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் எப்படியாப்பட்டவங்க தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்கம்மா. ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம். பக்கத்துல வச்சுருந்தீங்க யார்தான் விசேஷித்தவங்க. அதனால்தான் பக்தன் அழகா சொல்றாங்க, எதனால் ஆண்டவரே நான் எதனால் விசேஷிக்குவேன், எல்லார் பார்வைக்கும் அற்பமா தெரியப்பட்ட நான் மட்டும் உன்னுடைய பார்வைக்கு எப்படிதான் தெரியல, விசேஷித்தமா தெரியுது. வாழ்க்கையில கசப்பு வரதான் செய்யுது. எத்தனை பேருக்கு கசப்பு இல்லாம இருக்கிறவங்க எல்லாருக்கும் வருது, உலகத்தானுக்கும் வருது, உனக்கும் வருது. ஆனா மாறாவின் கசப்பையும் மதுரமா மாத்துகிற ஒரு தேவன் உன்னோடு கூட மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்களால கசப்பை தாண்ட முடியல, உன்னால கசப்பை உணர்வதற்கு முன்பாக ஆண்டவர் அதை மதுரமாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பார்வையிலே நாம் அற்பம் அல்ல, விசேஷித்தவர்கள். அதனால இந்த கூடுது மத்தவங்க அற்பமா பாக்குறாண்டவர் பார்க்கட்டும். அவங்க வீட்டுல கர்த்தர் போல, அவங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க விரும்பவே இல்லை. யாரும் யோசனை பண்ணாத பேதுரு மாமியின் வீட்டுக்குள்ள ஆண்டவர் போறாரு. அல்லேலூயா. பாருங்க, அவங்களை குறிச்சு இன்னும் கூட பேசுறோம். பேதுரு மாமி வீட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் போனார். பேதுரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா பேதுரு மாமியார் ஃபீவரா பார்த்துருக்கு. கவலைப்படாது, ஆண்டவர் போய் கையை வச்சாரு, ஃபீவரை காரணம். அல்லேலூயா. கர்த்தர் எந்த குடும்பத்துல கடந்து வராரோ அந்த குறைவுகளை நினைவாக்கி வருவார். எந்த மனுஷனும் பார்க்கல, எந்த மனுஷனும் பேசல, யாருக்கும் பேதுரு மாமியை குறிச்சு நினைவில்லை. கர்த்தரும் உண்மையில் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நினைக்கிறபடினால் அற்பமா எண்ணப்பட்ட அவங்க பெரிய காரியம், பேதுரு மாமியெல்லாம் பெரிய காரியமா செஞ்சாங்க, போய் ஊழியம் செஞ்சாங்க போட்டுதான், வேற எதாவது எதுவுமே கிடையாது. உன்னை நினைக்கவே இல்லை, உலகம் உன்னை மறந்துச்சு. ஆனா நீரோ என்ன நினைக்கிறீங்க ஆண்டவர். நான் நடக்கும்பொழுது நான் நினைக்கிறேன், படுக்கும் பொழுது நினைக்கிறேன். நான் ஒருவேளை துக்கமா இருக்கும் பொழுது என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றத்தக்கதாக நீங்க கடந்து வந்துடுறீங்க ஆண்டவரை. என்ன ஒரு நாள் விட மாட்டேன்றீங்க. நான் நினைக்கிறேன், இந்த மனுஷன் தேர்தல் நல்லா இருக்குமா, அந்த மனுஷன் வந்து ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமா. கர்த்தரும் பக்கத்திலே தான் அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. வேதம் சொல்கிறதப்பா, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கின்றார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்க. உன் தலையிலிருந்து உதிர்ற முடியையே தேவன் எண்ணி வச்சுக்கிறார்னா உன்னை நினைக்காம இருப்பாரா? பக்கத்துல சொல்லு, மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உன்னை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதோ நமாகாதனோ, நான் நிற்பதோ
சூழ்நிலை எத்தனை பேர் நம்மள நினைக்கிறாங்க ரொம்ப ஒண்ணுமே இல்லை பிரதர், நம்ம வீட்டுல நோட்டீஸ் கூட வரமாட்டான். அல்லேலூயா. நம்ம வீட்டுல என்ன பண்ண மாட்டான், கடைசியா வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவான், நம்மளை வர சொல்ல என்ன பண்ணுங்க, மறக்காம அந்த இடத்துல தான் நம்ம மறக்கப்படுற இடத்துல இருக்கும்போது கர்த்தர் நம்மள நினைச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம அற்பமா நினைக்கிறான், இவர் நம்மள எப்படி நினைக்கிறாருமா, சேஷித்தவன் நீ தான் எனக்கு பெஸ்ட் இருக்கிறதுல, நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேவன் உண்மையை என்னைய நினைக்கிறாரு. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவர், அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு அடையாளமா சொல்றாரு, உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணிட்டேன். ஒருவேளை இந்த கவிதா மகளை வந்து நான் நிறைய வீட்டு என்ன பண்ணிட்டேன், உடம்பு சரியாம போயிட்டா அவன் மொட்டை அடி பண்ணேன், எல்லா முடியும் என்ன பண்றது பிள்ளை இழந்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ இழந்ததுக்கு ஈடா அப்படி பாப்பேன். நான் ஒரு நாள் பார்ப்பேன், பார்த்தா தலையை நிறைய முடிய வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நிறைய நல்லா இருக்கணும்னு கேட்போம். அல்லேலூயா. எல்லாம் இழந்து போனது, ஆனால் கர்த்தர் இழந்ததுக்கு இரட்டத்தனையாய் உனக்கு கொடுத்து, எந்த இடத்துல எல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துலாம் துக்கமுகமா நின்னீங்களோ, அந்த இடத்தெல்லாம் இன்னைக்கு கணத்துக்குரிய மகளா நிற்க வைப்பதற்கு காரணம் தெரியுமா, மனுஷனை உன் அற்பமா எண்ணினார்கள், தேவனை உன்னை விசேஷித்தவர்களாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. இது இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஆண்டவர் எந்தெந்த இடத்துலாம் நீ தலை குனிச்சு நின்னீங்கோ, அந்த இடத்துலாம் இன்னைக்கு தலை நிம்மர வச்சு உன்னை பார்க்க வைக்கிறாரு. அல்லேலூயா. எந்த இடத்துல நீ துக்கப்பட்டு வெட்கப்பட்டு நின்னீங்க, அதே இடத்துல கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து சொல்றே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அவங்களோடு கூட யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காத, உன்னோடு கூட உலகத்தை உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்கிறது, பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்க எப்படி போயிட்டாங்க உலகத்துல பாக்குறீங்க இல்லைங்களா, அடைக்கலாம். நீங்க எங்க பாக்குறோம், பாக்குறதே இல்லை. படுத்த நம்ம எங்க ஒரு தீனியும் போட மாட்டோம், தீவனமும் காட்ட மாட்டோம். அல்லேலூயா. அவர்களை காட்டில நீங்கள் விசேஷம். ஆனா சங்கீதக்காரன் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்றாங்க, அடைக்கலான் குருவியை வச்சு. எடுத்து வாசிப்போமே, சங்கீதங்களுக்கு எழுதின புத்தகம் 84வது சங்கீதத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, அற்பமா எண்ணப்பட்ட நீ யார் மேல வாஞ்சியா இருக்கிற, கவனமா இருக்கிற? அல்லேலூயா. வாசி சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. எந்த மனுஷன் அற்பமா எண்ணப்பட்ட போது, ஆண்டவரே என்ன நீ ஆச்சரியமா பாத்துக்கிற, ஆண்டவரே என்ன நீ அன்பா பாத்துக்கிற, ஆண்டவரே என்னை விசேஷித்தவர்களா பாத்துக்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற உறவுகளை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், தெரிந்தவர்களை காட்டிலும், என்ன நேசிப்பவர்களை காட்டிலும் நான் உன்னை அதிகமா நேசிச்சு உன்னுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப நீ சொல்றியோ, அப்போ உனக்கு அவர் சமூகம் இன்பமா இருக்கும். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே உனது வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமோ என் மாம்சமோ ஜீவனுள்ள. இவர் எப்படிப்பட்டவரு? அல்லேலூயா. மத்தவங்க சொல்ல நான் உயிரா இருப்பான்னு வாங்க. அல்லேலூயா. அவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, உயிராவும் இருக்க மாட்டாங்க, அப்படியும் இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் எப்படி சொல்றாரு? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க உன் தலையில் உள்ள முடியல இத்தனை கவுண்ட் தெரியுமா அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்களா? கர்த்தர் ஒருத்தர் தான், ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. அவர் என்ன அணுவா என்ன பண்றாரு, உருவாக்கி இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என் தலையில எத்தனை முடி இருக்குது, ஏன்னா அவர் தான் என்ன உருவாக்கினாரு. தாயின் கர்ப்பத்தில் நான் அழிந்து விடாதபடிக்கு என் மீது அன்பு வைத்து என்னை அரவணைத்து என்னை பாதுகாத்து நான் விழுந்த போதெல்லாம் என்னை தூக்கி எடுத்து என்னோடு கூட இன்றும் நடந்து கொண்டிருப்பவர் அவரே. சிலர் வசதி இருக்கும் போது பார்த்தான், இப்ப என்ன பண்ணது இல்ல, ஒண்ணுமே இல்லப்பா, இதுக்கு முன்னாடி அங்க போய் என்ன பண்ண போறோம், ஒரு காரியமும் நடக்காது. எத்தனை பேர் சொல்லுங்க, பிரதர் எனக்கு ஒன்னும் இல்லாத போது என் வீட்டுக்கு தேடி உறவுக்காரங்களா வருவாங்க. யார் வீட்டுக்கு வருவாங்க சொல்லுங்க? எல்லாம் வசதியா இருக்கிறவங்க வீட்டுக்கு உறவுக்காரன் நிறைய வருவான். நம்ம வீட்டுக்கு வரலனாலே புரிஞ்சுக்கோ நம்மள எந்த இடத்துல வச்சுக்கிறாங்க, அற்பமா எங்கேயும் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம தேட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அற்புதமாய் கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதக்காரன் அழகா சொல்லுகின்றான், வாசிமா என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கிறது.
என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமான வந்து யாரும் பாடல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவரை குறிச்சு பாடிக்கொண்டு இருக்கிறோம். கம்பீர சத்தம் நம்ம பாக்குறோம். மத்த நாள கடல இந்த இடத்துல என்ன ஆச்சு இன்னைக்கு? மத்த நாள் நம்ம சத்தம் வெளியே கேட்குமா இல்லைன்னு தெரியல. இப்போ பக்கத்து வரைக்கும் கேட்குது. அல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு கூட நீயும் நானும் பாடத்தக்கதாக அப்பமாய் பார்த்த மனுஷனை தேவன் அற்புதமாய் பார்த்து இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ பக்கத்துல கேட்டா கூட சொல்லுவாங்க, அந்த தெருவுல அந்த வீட்டுல பாட்டு வருது, அவங்க எல்லாம் ஜெப கூட்டம் நடத்துறாங்க, அங்க தேவன் உலாவுறாரு, அவங்க வீட்டுல ஏசப்பா வந்துக்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லத்தக்கதாக தேவன் உயர்த்தி வச்சுக்கிறாரு. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் எதுக்கு அப்ப அற்பமா நினைக்கப்பட்ட அந்த குருவிக்கு எங்க தேவன் இடம் கொடுக்கிறாரு? உன்னை மனுஷன் அற்பமா பார்த்து தள்ளிட்டான், ஆனா நான் தள்ள ஆள் கிடையாது, நான் உன்னை சேர்த்து கொள்ள போறேன். எங்கன்னா என் வீட்டுக்குள்ள வா, உன்னை கணத்துக்குரிய மகனாய் மகளாய் நான் உயர்த்தி உருவாக்கி அநேக கண்களுக்கு முன்பாக யார் உன்னை அற்பமா பார்த்தாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி நான் உன்னோடு கூட இருக்கிறத அவங்க காணத்தக்கதாக என் வீட்டுல அவருக்கு இடம் கொடுக்கிறேன். எத்தனை பேர் நம்ம சொல்லுவாங்க, வாங்க வருது எங்க வீட்டுக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? உறவுக்காரங்க வந்த முதல்ல தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்ல வாழல, ரெண்டாவது தையல, மூணாவது கையல, அப்புறம் நீ இன்னும் கிளம்பல. அப்படிதான். அல்லேலூயா. சொந்தக்காரன் இருந்தாலும் 3 நாள் விருந்த மருந்து எத்தனை நாள் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வீட்லயே உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட பக்கத்துல கை பிடிச்சு அடைக்கலாம் குருவியே, கர்த்தர் உன்னை அற்புதமா பாக்குறாரு. நீ விசேஷித்த மகனா இருக்கிறபடினால தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு தங்கி தாபரிக்கிறேன். உண்மையா உன்னை நேசிக்கிற ஒரு வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அங்க நமக்கு தடை வராது, அங்க நம்ம யாரும் திட்ட மாட்டாங்க, அங்க அன்பா பார்த்துப்பாங்க, இன்னும் அரவணைச்சு கொள்வாங்க, இன்னும் பிரியமான மகளாய் நம்ம சந்தோஷமா சுத்தி வர இடம் தான் தேவ சமூகம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சொந்தக்காரன் வந்துச்சுங்க, தப்பித்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப சொந்தக்காரன் வர மாட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? தேவ பிள்ளைகளை கொண்டு அந்த அன்பு என்ன பண்றாரு? தேவ சமூகமாய் இங்கேயே வெளிப்படுத்ததாக எல்லா பிள்ளைகளும் வந்து எப்படினாச்சும் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு இடம் கொடுக்கறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? வழி வாசல நான் சேர்த்துக் கொள்வது போல நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்குள்ள எனக்கு இடம் கொடு, நான் அநேக பிள்ளைகளை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்க தெரியுமா? இவர்கள் ஒரு நாளும் மாற மாட்டாங்க. நம்ம விழுந்து போனா உடனே முழங்கால் பண்ணிட்டு எங்க அக்காவை தூக்குங்க, என் சகோதரியை தூக்குங்க, என் தங்கச்சியை தூக்குங்க, எங்க அம்மாவை தூக்குங்கன்னு உனக்காக செபிக்கின்ற உறவுகள் இந்த உறவுகள். அல்லேலூயா. மற்ற உறவுலாம் நீ எப்போ விழுவ? அல்லேலூயா. நான் பார்த்துனே இருப்பேன், பாரு இதே மாதிரி இது பண்ணிட்டு ஒரு நாள் ஊழ்ந்து போகுது, ஒரு நாள் இல்லாமலே இன்பொருளா அப்படின்னு சொல்ற உறவுகள் மத்தியில உன்னை உயர்த்துகின்ற உறவை கொடுத்து இருக்கிறாரு. நீ எத்தனை உயர்த்தப்பட்டால் அவங்க ஒரு காரியம் சொல்லுவான், ஏசப்பா உயர்த்தி வச்சுக்கிறார் அந்த அக்காவை உயர்த்ததுக்கு காரணம் ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள். அங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜாவும் என் தேவனுமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தாவும் என்ற சங்கீதக்காரர் ரொம்ப அழகா அவர் கொஞ்சி அங்க சங்கீதத்தை எழுதுறான். அவன் சொல்றான், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே எங்க பலிபீடத்திலேயே தேவன் இடம் கொடுத்துட்டாரு. யாருக்கு? அற்பமா எண்ணப்பட்ட அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற்ற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் தீபத்தின் திரியாய் கல்வாரி சேனா கரத்தினை கல்மனம் ஆற்றி கரைந்துள்ள கல்வாரி சேனா. ராஜாவே தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கும் வீடும்
அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் நீங்களா பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யாருடைய வீட்டுல இருக்கிறோம்? ஆண்டவருடைய வீட்டுல இருக்கிறோம். ஆண்டவரால் தெரிந்து அற்பமா எண்ணப்பட்ட அடைக்கலான் குருவியே கர்த்தர் உன்னை அற்புதமா பாக்குறார். அதனால அவர் பலிபீடத்தண்டையில உனக்கு இடம் கொடுத்து உன்னை பாதுகாப்போடு கூட வச்சிருக்கிறாரு. எந்த திருடனும் எந்த கொள்ளைக்காரனும் வந்து என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்க கூடாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் பக்கத்திலேயே வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க வேதம் சொல்கிறது, அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க? இந்த துதியின் சத்தம் எழும்புறதுக்கு காரணம் அவர் என்னை வைத்திருக்கிற கணமே. அல்லேலூயா. மற்றவன் பார்வைக்கு அற்பம், அவருடைய பார்வைக்கு நான் ஆச்சரியமே. அதனால ஆண்டவர் என்ன உயர்த்த நீங்கள் என்ன பண்ணணும்? அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். வாசிக்குமா தொடர்ந்து. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷர் தங்கள் இருதயங்களில் எந்த வழியில நடக்கிறாங்க? சரியான வழியில நடக்கணும். அல்லேலூயா. எத்தனை முக்கியம். கர்த்தர் அற்பமா பார்த்த உண்மையை எண்ணி அற்புதமா பார்த்துட்டா இனி நம்ம நடக்க அநேகருக்கு எப்படிதான் இருக்கணும்? செம்மையா இருக்கணும். பார்த்து நம்ம கிட்ட குற்றம் பிடிக்க கூடாது, குற்றவாளிகளாய் ஆகக்கூடாது. அப்படிங்கிற தேவ பிள்ளைங்க குற்றவாளியா யாரையும் சேர்த்து திட்டுவாங்க. இவங்க எல்லாம் யாரு பிள்ளைங்க? சப்பா பிள்ளைங்க. கர்த்தரையும் சேர்த்து அந்த காரியம் இல்லாதபடிக்கு செப்பையான வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளிலே கொண்டிருக்கிறவர்களும். நல்ல புரிஞ்சுங்க, உள்ளேயும் வெளியவும். உண்மையிலே பலன் கொள்வது ஒரு விஷயம், ஆனா தங்கள் இருதயத்திலே எப்படி எந்த வழியில நடக்கணும்? செவையான வழி நடக்கணும். மனுஷன் பார்க்கல, உன் இருதயத்தை ரீடிங் பண்றவர் யார் தான்? ஆண்டவர் தான். ஆனால் மனுஷன் பார்க்குற மாதிரி முகத்தெல்லாம் பார்க்க மாட்டாரு. சில நேரத்துல வாட்டமா இருக்கும், சில நேரத்துல சந்தோஷமா இருக்கும், சில நேரத்துல துக்கம். மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். நம்மளால பார்த்தோன்னு சொல்றோம், ரொம்ப டயர்டா வருது. அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை ரீட் பண்ணுவார். நீ டயர்டா வர சொல்லுவாங்க, இருதயத்தை ரீட் பண்ணுவாரு. எதனால நீ டயர்டான? அல்லேலூயா. அப்படி பார்க்கிற ஒரு ஆண்டவர். அதனால உன் இருதயத்துல தேவனோடு கூட உறவிலே இருந்தனா உன்னுடைய பாதை செவ்வையா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆழிகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறவர்கள் மலையையும் குளங்களையும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன பண்ண தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை எப்படி மாத்தணும்? சந்தோஷம். தேவனோடு கூட இருக்கிறவன் எதை குறிச்சு துக்கப்பட மாட்டான். அவன் சிறைசாலையில போடப்பட்டாலும் என்ன பண்ணுவான்? பவுலசீலாம் பாத்தீங்களா? சிறைசாலை கொண்டு போட்டாங்க. ரொம்ப துக்கமா அவங்க இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண ஆண்டவர் கூடிய செய்ய தான் வந்தேன். நம்மளை கூப்பிட்டு எங்க போட்டாங்க? அங்க போய் பாட்டு போறான். பவுலசீலாம் சொல்லுதா, ஆண்டவரே தேவா, நான் இதனால் விசேஷித்தவன், என்னையும் கூப்பிட்டு வந்து சுவிசேஷம் சொல்ல வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதமா என்னையும் பயன்படுத்திருக்கிறீங்க. இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ண போறான்? அல்லேலூயா. அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் என்ன பண்றாங்க? நம்ம பார்க்கணும், ஆவிக்குரிய கண்களினால பார்க்கணும். மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து நம்ம பாடுறோம், துதிக்கிறோம். உன்னுடைய சத்தம் கேட்கும் போது சிறை கதவுகள் உடைக்கப்படும். சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள். உன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த ஜனங்களை உன் கணக்கிலே சேர்ப்பார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த சந்திப்பு. அல்லேலூயா. சிறைப்பட்டு கிடைக்கிற பாருங்க, பவுலும் சீலாவும் உள்ள வந்து பாடுறாங்க. தேவா, நான் எதனால் விசேஷித்தவங்க பாடி முடிச்ச உடனே சிறைச்சாலைக்காரர் ரட்சிக்கப்பட்டான், உள்ள அந்த கைதிகள் ரட்சிக்கப்பட்டான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. தேவன் உன்னை இங்கே அழைத்து வந்து ஒரு காரியத்தை செய்வதின் நோக்கம் சிறைப்பட்டு இருக்கிறவர்கள் விடுதலை அடைய வேண்டும். அல்லேலூயா. அந்த பெரிய நோக்கத்துல தான் தேவன் அற்பமா எண்ணப்பட்ட உண்மையும் தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்கிறது, அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கின்றவர்கள் மழையும் குளங்களையும் நிரப்பி அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே
தேவ சந்நிதியில வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் பரலோக வீட்டிலே நீ காணப்படத்தக்கதாகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஆவியில சொன்னப்பா, பலத்தின் மேல பலன் அடையணும். ஒரு நாள் தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா தேவ சமூகத்துல கேட்டுப்பார். நீ பலத்தின் மேல பலன் அடைந்து அல்லேலூயா ஒரு நாள் சீயோனிலே காணப்படுவாய். அல்லேலூயா. நீ அழுகையின் பள்ளத்தாக்கில நடக்காத, அதை குளங்களாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக ஞானவான் உன்னோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் சத்தத்திற்கு செவி கொடு, அவர் சித்தத்தை கேள். ஆண்டவரே, நான் இந்த வழியில நடக்கும் பொழுது எனக்கு துக்கம் வராதபடிக்கு நீ நடத்துகின்ற தேவ சமுத்திரம் ஒப்புக்கொடு. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அங்கே அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதிகளை காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். எங்கள் கேடகம் ஆகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவர் முகத்தை பாரும். அல்லேலூயா. பார்க்கத்தக்கதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எல்லாருடைய பார்வைக்கு நீ அடைக்கலாம் குருவி, ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நீ விசேஷித்தமாக எல்லாருடைய கண்களை மூடி, தேவா நான் எதெல்லாம் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதெல்லாம் விசேஷித்தவன், ராஜா சென்று வந்தவன் சூழ்ந்து கொண்டது சம்பம் சொல்லு எண்ணப்பட்ட எங்களை நீங்க ஆண்டவரே
விசேஷித்தவர்களாய் பார்த்து எங்கள் வாழ்க்கையினை கடந்து வருகிறது. இதோ நினைக்காத நினைவுகளுக்கு மத்தியிலே எங்களையும் நினைத்த நல்லவர்கள் தானே ஐயா. இதோ தகப்பனை விசேஷித்தவர்கள் அந்த குடும்பத்தை திருமணப்படுத்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவன் தாம் இந்த மகளோடு கூட இன்னொரு தகப்பனை அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவு குடும்பத்தோடு கூட இருக்கணும். குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் தயமாக்கப்படட்டும் ஆண்டவரே. கடந்து வந்து எல்லா தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் அடைக்கலாம் குருவிக்கு ஒப்பாக தான் பார்க்கப்பட்ட ஆண்டவரே. ஆனா உங்களுடைய கண்களிலே நாங்கள் விசேஷித்தவர்களா தெரியப்பட்ட ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே. உங்களாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளை இந்த நாளிலே நினைத்து இருக்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தேவன் தாமே தொடர்ந்து இந்த பிள்ளைகளை கருப்பி நடத்துங்க. சகலவித சம்பத்துகளினால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு குறையும் இந்த தேசத்திலே இல்லாதபடிக்கு உங்களுக்கு பலிபீடத்திலே சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனுஷனால் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் தேவனால் விசேஷித்த வண்ணமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த பிள்ளைகளை நடத்தட்டும். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை பயன்படுத்துங்க. அன்பின் கருத்திலே தாழ்த்தி தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபமிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.